இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சட்டம் தேவையா? இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதைத்தான் கற்றுத்தர விரும்புகிறது? சட்டத்தை வச்சு என்னதாங்க செய்ய முடியும் அப்படின்னு போடுற சட்டமெல்லாம் உண்மையிலே நமக்கு நன்மை தருகிறதா? நிச்சயமா இதனால நமக்கு ஒரு விடியல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சட்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோபத்தை தான் வெளியே கொணருது. என்னால் வாய்மையே வெல்லும் என்ற அந்த உண்மையான வார்த்தை இன்று ஒளிந்து போய்விட்டது. சட்டம் எதையும் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெறுத்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் உண்மையான சட்டம் எது என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக நிலைத்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, சட்டங்கள் மனிதனை மகிழ்விக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் அவசியமானது என்று சொல்லப்படுகிறது. சட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் சமுதாய வளர்ச்சியை தருவதற்கு தான் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, சட்டங்கள் இல்லாத சமுதாயம் கடிவாளம் இல்லாத குதிரை போன்றது என்பதற்கு அர்த்தமாகிறது. இறைவன் இஸ்ரேல் மக்கள் வளர்ச்சிக்கும் அவர்கள் எழுச்சிமிக்க வாழ்வுக்கும் சட்டங்கள் தருவதை விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? யூதர்கள் இங்கு பிழிந்த சக்கையை வைத்துக் கொண்டு சேகரித்த சாற்றை தூக்கி எறிவது போல சட்டத்தின் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அதன் உள் அர்த்தத்தையும் அதன் ஆன்மாவையும் விட்டு விட்டார்கள். பொதுவா நமக்கு ஜூஸ் வேணும்னா பிழிந்து அந்த சக்கையை தூக்கி போட்டுட்டு அந்த சாற்றை அந்த ஜூஸை நம்ம குடிச்சிருவோம். ஆனா இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் அந்த சாற்றை ஊற்றி விட்டு சக்கையே எங்களுக்கு போதும் என்று பிடித்த ஒரு பிடிவாதத்தோடு இந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி தங்களே சட்ட மேதைகளாக நினைத்து கொண்டு இயேசுவை சோதித்தறி விரும்புகிறார்கள். எத்தனையோ சோதனைகளை வென்ற பரமனுக்கே ஒரு சோதனை வைக்கிறார்கள். அது என்னவென்றால், எது தலை சிறந்த சட்டம்? அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு சட்டம் தான் அனைத்திலும் மேலானது, அது தான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறது. அன்பு இல்லையே நீங்களும் நானும் நிலைத்து வாழ்வதில் என்னத்தான் அர்த்தம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அன்பு என்பது மாபெரும் சக்தி, ஆற்றல், திறன். அதற்கு இணையாக இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பு தான் எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். ஆனா இந்த ஆணிவேரே இன்னைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆணிவேரை பிடுங்கும் அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கிடையே பரிமாற வேண்டிய அன்பு நிலை இன்று மனிதன் பொருட்களிடையேயும் பரிமாறி வருகிறான். இப்பேற்பட்ட அவல நிலைதான் இன்று நிலைத்து கொண்டிருக்கிறது. வைத்திருக்கிற பொருட்கள் மீதும் வளர்க்கிற பிராணிகள் மீதும் வைத்திருக்கிற பறவைகள் மீதும் முழுமையான அன்பு செலுத்துறோம். மனுஷங்கிட்டே மனித தன்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்களும் நானும் வாழ்வதில் அர்த்தம் தான் என்ன? 1 யோவான் 4:20 சொல்லுவது போல, தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்தத்தான் முடியுமா? ஒரு கேள்வி அழகாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அனைவரும் நினைவில் வைப்போம். உங்களை காயப்படுத்திய இதயத்தை நேசியுங்கள், ஆனால் உங்களை நேசிக்கின்ற இதயத்தை காயப்படுத்தி விடாதீர்கள். காரணம், உலகத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் யாரோ ஒருவராக இருக்கலாம், ஆனால் உங்களை நேசிக்கின்ற இதயத்திற்கு நீங்கள் தான் உலகம். ஆமாங்க, இன்னைக்கு நாம எதையோ சண்டை போட்டுட்டு அன்பை வித்திடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பை பரிமாறாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க உலகம். உங்க மனைவிக்கு நீங்க தான் உலகம். உங்க கணவருக்கு நீங்க தான் உலகம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உலகம். இந்த அன்பு உலகத்துல நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் தலை சிறந்த கட்டளை என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எனவே அன்பை உணர்வோம், அன்பில் வாழ்வோம், அன்பை பரிமாறுவோம். அன்பாக மாறி இறைவனின் அன்பு பிள்ளைகளாக இருப்போமா? ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே நாங்கள் அனைவரும் அன்பை பரிமாறி அன்பில் நிலைத்திருந்து உமது அன்பு கட்டளைகளை என்னாலும் உணர்ந்து வாழ எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.